ஏமனிலிருந்து இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி ஏவப்பட்டு ஏவுகணை. உலக உணவு திட்டத்தை காசாவில் செயல்பட அனுமதிக்குமாறு கனடிய பிரதமர் இஸ்ரேலிடம் கோரிக்கை. 1.45 பில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள 46 ஒப்பந்தங்களை இஸ்ரேல் நிறுவனங்களுக்கு வழங்கிய ஸ்பெயின். உணவை அரசியல் கருவியாக பயன்படுத்த முடியாது, ஐநா உலக உணவு திட்டம் அறிவிப்பு. வடக்கு சூடானில் ட்ரோன் தாக்குதல், 11 பேர் பலி. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிடையே மத்தியஸ்தம் செய்ய உள்ள ஈரான். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஏமனிலிருந்து இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி ஏவப்பட்டு ஏவுகணையை தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் கூற்றுப்படி ஏவுகணை நாட்டின் எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பே அளிக்கப்பட்டது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள பீர்ஷெபா நகரம் உட்பட நெகெவ் பாலைவனம் முழுவதும் சைரன்கள் ஒலிக்கப்பட்டன என தெரிவித்துள்ளது. உணவு உரிமை தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் மைக்கேல் பெக்ட்ரி முன்னதாக அல் ஜசீராவிடம் காசா மீதான இஸ்ரேலின் முழுமையான முற்றுகை குறித்து பேசினார். இது 50 நாட்களுக்கும் மேலாக காசா பகுதிக்குள் அனைத்து உணவு, தண்ணீர் மற்றும் மருந்து பொருட்கள் நுழைவதை தடுத்தது. மார்ச் மற்றும் ஜனவரி 2024 இனப்படுகொலையின் பின்னணியில் காசாவில் பஞ்சம் மற்றும் பஞ்சம் பற்றிய பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றம் அங்கீகரித்தது. நாம் அதை மீண்டும் காண்கின்றோம். மார்ச் 3ஆம் தேதி இஸ்ரேல் காசாவிற்கு நுழையும் அனைத்து பொருட்களையும் மனிதாபிமான உதவிகளையும் நிறுத்தும் என்று நெதன்யாகு அறிவித்தார். இது 50 நாட்களுக்கு முன்பு நடந்தது என்று பெக்ட்ரி கூறினார். பட்டினி குற்றத்திற்காகவும் வெகுஜன கொலைக்காகவும் மனிதாபிமான குற்றங்களுக்காகவும் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் மீது சர்வதேச குற்றவியல் வாரண்ட் இருப்பதை நினைவில் கொள்வோம். ஆனாலும் அவர்கள் தங்கள் நோக்கங்களை அறிவித்து எந்த விளைவுகளும் இல்லாமல் இந்த பட்டினி பிரச்சாரத்தை செயல்படுத்துகின்றார்கள் என்று அவர் கூறினார். சர்வதேச சட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவியை யாரும் மறுக்கக்கூடிய எந்த நிபந்தனையும் இல்லை. எனவே இஸ்ரேல் பொதுமக்களுக்கான மனிதாபிமான உதவியை ஒரு பேரம் பேசும் பொருளாகவும் அந்நிய செலவாணியாகவும் பயன்படுத்துவதை ஒப்புக்கொள்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பார்சிலோனாவை தளமாக கொண்ட சிந்தனை குழுவான சென்டர் டெலாசால் நடத்தப்பட்ட பொது டெண்டர் தளத்தில் வெளியிடப்பட்ட தரவுகளின் பகுப்பாய்வு அக்டோபர் 2023 முதல் ஸ்பெயின் அரசாங்கம் இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சுமார் 1.45 பில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள 46 ஒப்பந்தங்களை வழங்கியுள்ளது என்பதை காட்டுகின்றது. காசா மீதான இஸ்ரேலின் போரை வெளிப்படையாக விமர்சிக்கும் சோசலிச பிரதமர் பெட்ரோ சான்செஸ் இஸ்ரேலுடன் ஆயுத வர்க்கம் செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்த போதிலும் இந்த வெளிப்பாடு வந்துள்ளது. அரசாங்கம் பொய் சொன்னது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எந்த உறுதிமொழியும் இல்லை, அது தூய பிரச்சாரம் என்று அறிக்கையின் இணை ஆசிரியர் எட்வர்டோ மெலேரோ AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். 46 ஒப்பந்தங்களில் ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் ஏவுகணைகளுக்கான ஒப்பந்தங்களும் அடங்கும் என்று சிந்தனை குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஒப்பந்தங்களில் 10 இன்னும் முறைப்படுத்தப்படவில்லை. இஸ்ரேல் மீதான விரிவான ஆயுத தடைக்கு அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருந்ததால் அதில் பிற நடவடிக்கைகளுடன் இறக்குமதி மற்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனங்கள் அல்லது அவற்றின் துணை நிறுவனங்களை பணி அமர்த்துவதற்கான தடைகள் அடங்கும். இந்த ஒப்பந்தங்கள் எதுவும் கையெழுத்திடப்பட்டிருக்காது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆளும் சிறுபான்மை கூட்டணிக்குள் உள்ள தீவிர இடதுசாரி கூட்டணிகளின் விமர்சனங்களை தொடர்ந்து ஸ்பெயின் அரசாங்கம் கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலிடமிருந்து வெடிமருந்துகளை வாங்குவதற்கான சர்ச்சைக்குரிய $7.5 மில்லியன் ஒப்பந்தத்தை நிறுத்தியது. இந்த நிலையில் இஸ்ரேலின் 7 வார முற்றுகையின் காரணமாக உதவி தீர்ந்துவிட்டதாக ஐநா நிறுவனம் அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு கனடிய பிரதமர் மார்க் கார்னி உலக உணவு திட்டத்தை காசாவில் செயல்பட அனுமதிக்குமாறு இஸ்ரேலிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். காசாவில் சூடான உணவு வழங்கும் சமையலறைகளுக்கு மீதமுள்ள கடைசி பொருட்களை வழங்கியதாகவும் வசதிகள் விரைவில் உணவு தேர்ந்துவிடும் என்றும் அறிவித்தது. இஸ்ரேலிய அரசாங்கத்தின் முற்றுகையின் காரணமாக காசாவில் உள்ள அதன் உணவு பங்குகள் தேர்ந்துவிட்டதாக ஐநா உலக உணவு திட்டம் சமீபத்தில் அறிவித்துள்ளது. உணவை அரசியல் கருவியாக பயன்படுத்த முடியாது என்று கார்னி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். கமாஸின் பயங்கரவாத குற்றங்களின் விளைவுகளை பாலஸ்தீன பொதுமக்கள் தாங்கிக் கொள்ளக்கூடாது என்று கார்னி கூறினார். உலக உணவு திட்டம் அதன் உயிர்காக்கும் பணிகளை மீண்டும் தொடங்க அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
வடக்கு சூடானில் உள்ள நைல் நதி மாநிலத்தின் தலைநகரான அல் டமாரில் உள்ள உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோர் முகாமில் நேற்றைய தினம் நடந்த ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 22க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று மாநில ஆளுநர் தெரிவித்தார். ஆளுநர் முகமது அல் பதாவி அப்தல் மஜித் ஒரு அறிக்கையில் இந்த தாக்குதலை கண்டித்து நேற்றைய தினம் விடியற்காலையில் அல் மெக்ட்ரான் பகுதியில் உள்ள IDP முகாமுக்கு எதிராக துணை ராணுவ விரைவு ஆதரவு படைகள் செய்த குற்றம் என்று விவரித்தார். 11 பொதுமக்கள் பெரும்பாலும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கொல்லப்பட்டதாக அவர் கூறினார். சர்வதேச சமூகம் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் மீறல்களை ஆவணப்படுத்தவும் பொறுப்பானவர்களுக்கு பொறுப்பு குரலை உறுதி செய்யவும் அவர் வலியுறுத்தினார். இடம்பெயர்ந்த குடியிருப்பாளர்களை பாதுகாக்க முகாமை பாதுகாப்பான பகுதிக்கு மாற்றவும் ஆளுநர் உத்தரவிட்டார். தனித்தனியாக அரசு சாரா சூடான் மருத்துவர்கள் வலையமைப்பு இந்த தாக்குதல் 4 ஏவுகணைகளை ஏவிய ட்ரோன்களின் கூட்டத்தால் மேற்கொள்ளப்பட்டது. இது அட்பாரா நகரில் உள்ள தங்குமிடம் மையம் மற்றும் மின் துணை மின் நிலையத்தின் மீது பாரிய வெடிப்புகள் மற்றும் அடர்ந்த புகையை ஏற்படுத்தியது என்று தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து RSF எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இதற்கிடையில் சூடான் மின்சார நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பு கவுன்சில் வெள்ளிக்கிழமை அட்பாரா துணை மின் நிலையத்தை குறுகிய காலத்தில் 4வது முறையாக ட்ரோன்கள் குறிவைத்ததாக கூறியது. இதனால் நைல் நதி மற்றும் செங்கடல் மாநிலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வேலை நிறுத்தத்தால் ஏற்பட்டு தீயை அணைக்க சிவில் பாதுகாப்பு குழுக்கள் பணியாற்றி வருவதாகவும் தொழில்நுட்ப சேத மதிப்பீடுகள் மற்றும் பின்தொடர்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கவுன்சில் உறுதிப்படுத்தியது. வடக்கு மற்றும் நைல் நதி மாநிலங்களில் உள்ள முக்கிய பொதுமக்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்களை RSF சமீபத்தில் அதிகரித்துள்ளது. இதனால் வடக்கு சூடானில் உள்ள மிரோஃப் அணைக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது மற்றும் பல மாநிலங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. ஏப்ரல் 15, 2023 அன்று வெடித்த சூடான் ஆயுதப்படைகள் மற்றும் விரைவான ஆதரவு படைகள் இடையேயான மோதல் பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்றது. 15 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை இடம்பெயர்த்துள்ளது. மேலும் சூடானை உலகின் மிக மோசமான மனிதாபிமான நெருக்கடிகளில் ஒன்று என்று UN அழைக்கும் ஒன்றை எதிர்கொள்ள வைத்துள்ளது. நாடு பஞ்சத்தை நெருங்கி வருவதாக UN நிறுவனங்கள் எச்சரிக்கின்றன. அதன் சுகாதார அமைப்பு சரிந்து துல்லியமான இழப்பு எண்ணிக்கையை சரிபார்க்க கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என ஈரான் மந்திரி சயீது அப்பாஸ் அராஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு மந்திரி சயீது அப்பாஸ் அராஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்கள் சகோதர நாடுகள். எங்களிடையே நூற்றாண்டு பழமையான கலாச்சாரம் மற்றும் நாகரிக உறவுகள் உள்ளன. மற்ற நட்பு நாடுகளைப் போல அவர்களுக்கும் நாங்கள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கின்றோம். இந்த இக்கட்டான நேரத்தில் இந்தியா, பாகிஸ்தான் நாடுகள் இடையிலான பதற்றத்தை தணிக்க மத்தியஸ்தம் செய்ய ஈரான் அரசு தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.